ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எலும்பு சூப்பு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயம், இப்போ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரு சைஸ் தக்காளி சின்ன சைஸ். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது. கலரிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எலும்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த ஈரல் கிரேவிக்கு வச்சுருந்தேன், அந்த ஈரல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ கிளறிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு செம்பு சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த எலும்பெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. இந்த சூப் எலும்பில் மட்டும் சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துப்பேன். அப்புறம் வந்து இதில் வந்து அந்த சூப்பு தண்ணியை மட்டும்தான் நான் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாம், சும்மா குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து குண்டு மல்லியை வந்து கொஞ்சமாக நச்சு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மல்லி பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நச்சு எடுத்துக்கிறேன். இதை லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து மிளகு சீரகம் நச்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப்லாம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.